வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் டெய்லி 5 மதிப்பெண் வினாக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இது 3வது பகுதியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி புவியியல் பகுதியில் இமயமலையின் உட்பிரிவுகள், அதன் முக்கியத்துவம். இது வந்து மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு மட்டும் இதை நீங்கள் பயன்படுத்துங்க. எல்லா மாணவர்களும் பயன்படுத்த வேண்டாம். மெல்ல கற்கும் மாணவர்கள், அதாவது 5 மார்க்கு கேள்விக்கு நம்ம அட்டன் பண்ணால் 3லேருந்து 4 மார்க் கிடச்சிரும். அந்த மாதிரி மாணவர்கள், சரிங்களா, அவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இது. எல்லா மாணவர்களும் இதை வந்து கடைபிடிக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. இருந்தாலும் என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போதும், 4 மார்க் வாங்கினா கூட போதும், சரிங்களா. ஃபஸ்ட்டு கேள்வி, இமயமலையின் உட்பிரிவுகளும் அதன் முக்கியத்துவமும். இந்த இமயமலையின் உட்பிரிவுகள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு 3 பாயிண்ட் எழுதுறீங்க. என்ன பாயிண்ட்டு? ஃபஸ்ட்டு ஒன், டிரான்ஸ் இமயமலை. இந்த டிரான்ஸ் இமயமலை அப்படிங்கிறது மேற்கு இமயமலை, சரிங்களா. டிரான்ஸ் இமயமலை. 2வது பாயிண்ட் இமயமலை. அடுத்து 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா கிழக்கு இமயமலை. ஸோ இந்த 3 பாயிண்ட் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிடும். இமயமலை உட்பிரிவுகள், திரும்ப சொல்கிறேன், டிரான்ஸ் இமயமலை, அது வந்து மேற்கு இமயமலை, ப்ராக்கெட்டில் கொடுத்துடலாம். அடுத்து வெறும் இமயமலை. இந்த வெறும் இமயமலை 2 பிரிவாக இருக்குது. ஒன்று இமாத்ரி, இமாச்சல் பகுதியில் இருக்குது, அதுக்கு பேர் சிறிய இமயமலைன்னு சொல்லுவாங்க. 2வது அதுலேயே சிவாலிக் அப்படிங்காங்க, அது வந்து வெளி இமயமலை அப்படி சொல்கிறாங்க. ஞாபகம் இருந்தால் எழுதுங்க, சரிங்களா. 3வது இமயமலை கிழக்கு இமயமலை. அப்போது 3 இமயமலையினுடைய உட்பிரிவுகள் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ் இமயமலை, இமயமலை 2வது, 3வது கிழக்கு இமயமலை. ஸோ இந்த 3 இதை உட்பிரிவுகளாக எழுதுங்க வெள்ளக்கருக்கு மாணவர்கள். இதுக்கே 2 மார்க் உங்களுக்கு கிடச்சிடும், சரிங்களா. அடுத்து இமயமலையின் முக்கியத்துவம் ரொம்ப எளிமையாக எழுதலாம். இமயமலை முக்கியத்துவம் அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வடபகுதிக்கு கனமழையை கொடுக்கிறது. வடபகுதி, சரிங்களா, தீபகற்ப இந்தியாவில் புறத்தீபகற்ப இந்தியாவுக்கு அதிக மழையை கொடுக்குது, ஒன்று முக்கியத்துவத்தில். அடுத்து 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா இது இந்திய துணைக்கண்டத்தில் இயற்கை அரணாக இருக்குது, சரிங்களா. இயற்கை அரணா, ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்குது இந்திய துணைக்கண்டத்துக்கு, சரிங்களா. இது வந்து 2 பாயிண்ட்ஸ் முக்கியத்துவம். அடுத்து 3வது பாயிண்ட் வற்றாத நதிகள் இங்கே இருக்குது. எங்கள் இமயமலையில் வற்றாத நதிகள் 3வது பாயிண்ட்டு. கங்கை, பிரம்மபுத்திரா, சரிங்களா, இந்த ஆறுகளை, அதுமாதிரி சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, இந்த ஆறுகளை நீங்கள் ஞாபகம் இருந்தால் எழுதிக்கலாம், வற்றாத நதிகள். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா கோடை வாழிடங்களாக உள்ளது. இந்த டார்ஜிலிங், டேராடூன் இவை வந்து கோடை வாழிடங்களாக உள்ளது, சரிங்களா. அடுத்து 5வது புனித ஸ்தலங்களாக காணப்படுகிறது. புனித ஸ்தலங்கள் இங்கே அதிகம் காணப்படுகிறது. அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத். ஞாபகம் இருந்தால் ஏதாவது ஒன்று எழுதுங்க. அமர்நாத், பத்ரிநாத், கேதார்நாத். ரொம்ப முக்கியமானது, இமயமலை சுற்றுலாவுக்கு உகந்த இடமாக கருதப்படுகிறது. சுற்றுலா போயிட்டு வராங்க, சரிங்களா, சுற்றுலாவினுடைய சொர்க்கமாக கருதப்படுகிறது அப்படின்னு கூட எழுதலாம். அதை விட ரொம்ப முக்கியமானது, இமயமலை ஒரு பல்லுயிர் மண்டலமாக திகழ்கிறது. இமயமலை ஒரு பல்லுயிர் மண்டலமாக திகழ்கிறது. காடுகள் சார்ந்த பொருட்கள் அதிகம் கிடைக்கிறது. ஸோ எத்தனை முக்கியத்துவம் சொல்லியிருக்கோம் பாருங்கள். கிட்டத்தட்ட 6 சொல்லிட்டேன். நம்ம இமயமலையுடைய உட்பிரிவுகள் பார்த்தோம் 3. டிரான்ஸ் இமயமலை, வெறும் இமயமலை, கிழக்கு இமயமலை. இந்த கிழக்கு இமயமலை பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படி சொல்லுவாங்க, ஞாபகம் இருந்தால் எழுதுங்க, சரிங்களா. ஸோ 3 பாயிண்ட்டு உட்பிரிவுகள் எழுதிட்டோம். முக்கியத்துவம் கேட்கும்போது நம்ம நிறைய எழுதலாம். அதாவது ஃபஸ்ட் ஒன், தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வடபகுதிக்கு கனமழையை கொடுக்குது, இந்தியாவிற்கு இயற்கை அரணாக இருக்குது, கோடை வாழிடமாக விளங்குகிறது, அதே மாதிரி வற்றாத நதிகள் அதிகமாக இங்கே காணப்படுகிறது, உருவாகிறதுன்னு கூட சொல்லலாம், புனிதத்தலங்கள் அதிகமாக இருக்கிறது, காடு சார்ந்த பொருட்கள் அதிகம் கிடைக்கிறது, பல்லுயிர் மண்டலமாக விளங்குகிறது, அதாவது சுற்றுலாவிற்கு ஏற்ற இடமாக இமயமலை விளங்குகிறது. எத்தனை பாயிண்ட் பாருங்கள். இப்போ முக்கியத்துவமும் உட்பிரிவுகளும் சேர்த்து கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக 4 மதிப்பெண்கள் உறுதியாக கொடுத்துருவாங்க இதை எழுதுனா. இதே உட்பிரிவுகள் மட்டும் கேட்காங்கன்னா நான் சொன்ன அந்த 3 பாயிண்ட் எழுதி கொஞ்சமாக விளக்க எழுதினாலே போதும், 3 மார்க் கிடச்சிரும், சரிங்களா. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த கேள்வி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட்டு கேள்வி புவியியலில், சரிங்களா. ஸோ அடுத்து என்ன கேள்வி அப்படின்னா மண் வகைகள். இந்தியாவின் மண் வகைகளை விளக்குக ஒரு கேள்வி கேட்டாங்க. எப்படி எழுதணும்? 8 வகையான மண் இந்தியாவில் இருக்குது. அதனால் 8ஐயும் நீங்கள் டீட்டெயிலாக எழுத வேண்டாம். முக்கியமாக ஒரு 5 மண் எடுத்துக்கோங்க, சரிங்களா. ரொம்ப எளிமையானது. இப்போ 8 வகையான மண் எழுதுங்க. இந்தியாவில் என்னென்ன மண் காணப்படுகிறது? வண்டல் மண், செம்மண், கரிசல் மண், பாலை மண், அடுத்தது
துருக்கல் மண் அல்லது சரளை மண், இது மாதிரி மண் வகைகள் ஃபுல்லாக உப்பு மற்றும் காரமண், வறண்ட பாலை மண். ஸோ ஒரு 7-8 கிட்ட வரும். எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4 மண்ணை முக்கிய மண்ணாக எடுத்துக்கோங்க. 4ஓ 5ஓ டயத்தை பொறுத்து, சரிங்களா? ஃபஸ்ட்டு செம்மண். செம்மண் எந்த நிறத்தில் இருக்கும்? சிவப்பு நிறத்தில் இருக்கும். செம்மண் கட்டிங் போடுறீங்க, சிவப்பு நிறத்தில் இருக்கும். இது பருப்பு அதிகமாக விளையும். தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் காணப்படுகிறது. ஞாபகம் இருந்தால் எழுதுங்க. செம்மண் சிவப்பு நிறத்தில் இருக்கும், பருப்பு அதிகமாக விளையும் மற்றும் தமிழ்நாடு மற்றும் கேரளா பகுதியில் காணப்படுது. அடுத்து வண்டல் மண். வண்டல் மண் என்ன எப்படி இருக்கும்? வண்டல் மண்ணில் 2 வகைப்படும். பாங்கர், காதர். பழைய வண்டல் படிவுனா பாங்கர், புதிய வண்டல் படிவுனா காதர். இதில் என்ன அதிகமாக விளையும்? நெல், கரும்பு, வாழை, கோதுமை கூட அதிகமாக விளையும். ஸோ இது வந்து வண்டல் மண். உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக அந்த கங்கை டெல்டா பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. அவ்வளோதான். அடுத்து பாலைமண். வறண்ட மண் அப்படி சொல்லுவாங்க. பாலைமண் ராஜஸ்தானில் அதிகமாக இருக்குது. பாலைவனம், தார் டெசர்ட் இருக்குது அப்படின்னு கூட எழுதிக்கலாம். அடுத்து கரிசல் மண். கரிசல் மண் கருப்பு நிறத்தில் இருக்கும், சரிங்களா? கருப்பு நிறத்தில் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்? என்ன இதில் அதிகமாக விளையும்? பருத்தி அதிகமாக விளையும். எங்கே அதிகமாக காணப்படுகிறது? மும்பையில், மகாராஷ்டிரா பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. அவ்வளோதான். ஸோ இந்த 4 வகையான மண்ணுக்கு விளக்கம் எழுதினாலே போதும். மொத்தம் நீங்கள் 8 மண் எழுதுறீங்க. அதை டீட்டெயிலாக ஒரு 4 மண்ணுக்கு அது வந்து என்ன விளையுது, எங்கே இருக்குது, அதனுடைய தன்மை முடிஞ்சால் ஞாபகம் இருந்தால் இதை எழுதினாலே உங்களுக்கு கண்டிப்பாக 4லேருந்து 5 மார்க்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். இந்த கேள்வி கேட்டால், சரிங்களா? ரொம்ப எளிமையான கேள்வி. இதே மாதிரி காடுகளின் முக்கியத்துவம், காடுகளுடைய வகைகள் கேட்கலாம் அல்லது காடுகளின் முக்கியத்துவம் 2 சேர்த்து கேட்கலாம். முக்கியத்துவம்னா பயன்பாடு. காடுகளின் முக்கியத்துவங்கிறது எல்லாரும் எழுதிடலாம். மரச்சாமான்கள் கிடைக்கிறது, விலங்குகளுக்கு வாழிடமாக பயன்படுகிறது, மூலிகைப் பொருட்கள் கிடைக்கிறது, தொழிற்சாலைகளுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கிறது, சரிங்களா? அது மாதிரி சுற்றுலாத்தலமாக விளங்குகிறது. அந்த மாதிரி நிறைய நம்ம முக்கியத்துவம், அதாவது காடுகளுடைய பயன்பாடை வச்சு எழுதலாம். காடுகளின் வகைகள் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக அந்த வகைகளை மட்டும் எழுதுங்க. அயனமண்டல பசுமை மாறா காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள், அயனமண்டல வெப்பமண்டல காடுகள், அது மாதிரி முட்புதர் காடுகள், சதுப்பு நில காடுகள், அலையாத்தி காடுகள். இந்த ஹெட்டிங்கை மட்டும் போடுங்க. வெப்பமண்டல அதாவது பசுமை மாறா காடுகள் அப்படின்னா 200 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பொழியும், சரிங்களா? அது மாதிரி அயனமண்டல இலையுதிர் காடுகள் அப்படின்னா 100 to 200 சென்டிமீட்டருக்கு மழை பொழியும். அதே மாதிரி அயனமண்டல வெப்பமண்டல காடுகள் அப்படின்னா 100 சென்டிமீட்டருக்கு குறைவாக, சரிங்களா? அதே மாதிரி அலையாத்தி காடுகள், அலையாத்தி காடுகளுக்கு அப்புறம் சதுப்பு நில காடுகள், இதெல்லாம் நீங்கள் வகைப்படுத்தி எழுதிக்கோங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சால் மட்டும் கரெக்டாக எழுதுங்க. இல்லைன்னா இதை மட்டுமாவது எழுதும்போது உங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 மார்க் கண்டிப்பாக கிடைச்சிடும். அதாவது இந்த கேள்வியெல்லாம் படித்து வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேர்வுக்கு வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ மாணவர்களை இது வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட இமயமலையினுடைய உட்பிரிவுகள் இது பார்த்துருக்கோம், மண் வகைகள் பார்த்துருக்கோம், காடுகளின் முக்கியத்துவம், காடுகளுடைய வகைகள். ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதை ஞாபகத்தில் வச்சு குறிப்பெடுத்து வச்சு எழுதி பழகுங்க. கண்டிப்பாக நீங்களும், சரிங்களா, 5 மதிப்பெண் வினாக்களை உறுதியாக அட்டன் பண்ணலாம். கண்டிப்பாக இப்போ நம்ம சொன்ன 3ல் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் படிச்சிருங்க. எந்த கேள்வி வரும்னு தெரியாது, சரிங்களா? ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.